இன்றைக்கி அயன்பாட்டி முருங்கைக்கீரையை அறுவடை பண்ணுறாங்க. முருங்கைக்கீரை அறுவடை பண்ணி இன்றைக்கி முருங்கை பொரியல் வைக்க போகிறாங்க. அயன்பாட்டி முருங்கைக்கீரை வச்சா பொரியல் பண்ணால் நல்லா இருக்கும். எவ்வளவு பறிக்க போகிறாங்கன்னு தெரியல. பாருங்கள் எவ்வளோ ஸ்டைலாக கம்பத்துக்கு வீசுகிறாங்க அயன்பாட்டி. பக்கத்தில் நம்ம மண்டையக்கா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. மண்டையக்காவை இன்னைக்கு அவங்க ஓனர் வயக்காட்டில் கயிறு ஓட்டு கட்டி போட்டாங்க. இல்லைன்னா மண்டையக்காய் என்ன ஒன்று அவுத்து விட்ட சோறு நேராக கம்மாக்கரைக்கு போய் இங்கே கரையில் எத்தனை கோவில் இருக்குன்னு எண்ணிட்டு வரும். அப்புறம் என்ன ஒன்றுண்டா நேராக ஊருக்குள்ளே போகும். ஊருக்குள்ளே போய் எத்தனை வீடு இருக்குன்னு எண்ணும். கடைசியில் நல்லா வேப்ப மரமாக பார்த்து படுத்து தூங்கிடுவாங்க. அப்புறம் சாயங்காலம் 4 மணிக்கு தான் எந்திரிச்சு வீட்டுக்கு வருவாங்க. மண்டையக்கா பால் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அதனால் இன்றைக்கி அவங்க ஓனர் கயத்தில் போட்டு கட்டிட்டாங்க. முருங்கைக்கீரையை இந்த மாதிரி கத்தி கம்பை வச்சு தான் ஒடிப்பாங்க எங்கள் ஊரில். ஒரு சில பேர் கம்பில் இன்னும் ஒரு சின்ன கம்பை கொக்கி மாதிரி கட்டி ஒடிப்பாங்க. எங்கள் ஏரியா பக்கம்லாம் இந்த மாதிரி தான் முருங்கைக்கீரையை கத்தி கம்பு வச்சு ஒடிப்பாங்க. முருங்கைக்கீரை நல்லா அழகாக இருக்குது.